தங்கமயிலோட வாழ்க்கையில் தங்கமயில் எத்தனையோ பொய்கள் சொல்லி என்னென்னவோ செஞ்சாலும் இப்போ உண்மையாக அவங்க சொல்லும் பொழுதே நமக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குது. அதே மாதிரி தான் சரவணனுக்கும் சந்தேகமாக இருக்குங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஒவ்வொருத்தங்க இடத்துலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல. அதில் இப்போ மீனாவோட வாழ்க்கையில் மீனா அந்த செந்தில் இப்படி லஞ்சம் வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறது அவங்களுக்கு பிடிக்கல. அதே சமயத்தில் வீட்டு பணத்தை திருடி கொண்டு போய் கொடுத்ததும் பிடிக்கல. இவங்க ஒரு மாதிரி சோகமாகவே இருக்காங்கிறதுனால தான் செந்தில் நேராக ஆஃபீஸ்க்கே சரி பண்ணலான்னு பார்க்குறாரு. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வா போகலாங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கிளம்புப்பான்னு அனுப்பிவிட்றாங்க. அனுப்பிவிட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த பணம் இருக்கா, அந்த பணத்தை திருப்பி வாங்கிடலான்னு பார்த்தா அந்த பணத்தை கொடுத்தாச்சான். இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அவங்களுக்கு. நான் திருன்னு அவங்க முடிச்சிட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் திருச்செந்தூருக்கு போய் சாமியை பார்த்து வருவோம், அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு வேலைக்கு போகாமல் இந்த நம்பிக்கையில் மட்டுமே இருக்கார் இப்போ இவங்க தங்கமயிலுடைய அப்பா. அதாவது ஒரு கதை இருக்கும்ல, லாட்ரி டிக்கெட்டை வாங்கினதுக்கப்புறமா சாமிக்கிட்ட நீ எனக்கு லாட்ரி டிக்கெட் வேணும்னு சொல்லி நீங்கள் வேண்டலாம். நீங்கள் லாட்ரி டிக்கெட்டே வாங்காமல் போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு எனக்கு லாட்ரியில் பணம் வேணும்னு வேணும்னா எப்படி கிடைக்கும்? ஸோ நம்மளுடைய சைட்லேருந்து ஒரு எஃபர்ட்டை போடணும்ல, அதை அவங்க போடுறதே இல்லைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரில. ஆனாலும் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் கிளம்பி நேராக வெளில போயிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வரேன், 9th நம்ம போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளார பார்த்திங்க அப்படின்னா 9th எப்படி கோயிலுக்கு போகும், உனக்கு தான் நாள் வந்துருமே அப்போ அப்படின்லாம் லைட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க தங்கமயிலோட அம்மா தங்கமயில் கிட்ட. தங்கமயில் யோசிச்சுட்டு போன மாதமே எனக்கு எல்லாம் தள்ளி போச்சு, இந்த மாதமும் இன்னும் வரல அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது தான் லைட்டாக ஒரு சந்தேகம் வருது. என்னடா மேட்ருது அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சு குடுன்னு கிளம்பி போயிட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட வாங்கிட்டு வராங்க. டெஸ்ட் கிட்ட வாங்கிட்டதுக்கப்புறமா இவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு 2 கோடு வந்துருச்சு. உடனே மகிழ்ச்சியாக இதை வீட்டில் சொல்லிடலான்னு பார்க்குறாங்க. உடனே இவர் கால் பண்ணிட்டே இருந்தால் சரவணன் ஃபோன் எடுக்க மாட்டாரு. அவருக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்ட்டு. அவர் இருக்கிற போய் போதாதுன்னு இந்த புது போய் வேறு சொல்கிறியான்னு அவர் திருப்பி ஹார்ஷாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனா உடஞ்சி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் குடும்பமாக கிளம்பி அங்கே வீட்டுக்கே போய் ஒப்படைச்சிட்டு வந்துடுவோம் தங்கமயில, இதுதான் சரியான டைம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. அதில் என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த கதை போகிற விதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த கதையிலுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தங்கமயிலோட ப்ரெக்னன்சி உண்மையாக இருக்குமா இருக்காதாங்கிறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.